வணக்கம். அதாவது இந்த மருத்துவத்துறையில் வந்து நீங்கள் எத்தனை ஆண்டு காலமாக அந்த மருத்துவத்துறையில் நீங்கள் சேவை பண்ணிட்டு வரீங்க? இல்லை, மருத்துவத்துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பரம்பரையாக வந்துட்டுருக்கோம். சித்தர்களுடைய பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டேன். குறிப்பாக சொல்ல போனாக்கா எந்த சித்தர் பரம்பரை அப்படின்னு சொல்லியாச்சுனாக்கா அகஸ்தியர் கூட இருந்த சிஷ்ய பிள்ளையினுடைய பேர் வந்து தேரையர். ஆமாம், அந்த தேரையர் கருவழி தான் நாங்கள். ஆமாம், புரியுதுங்களா? அந்த மாதிரிங்கிற போது நம்ம எத்தனை வருஷம் சொல்ல முடியாது இல்லையா? எத்தனை பரம்பரையாக வரணும் அப்படிங்கிற கணக்கு, அது கணக்கே சொல்ல முடியாது. ஏன்னா மண் தோன்றி கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னாடி இருந்து வரக்கூடியது இந்த தமிழ் இது அகராதி. அப்போ இருந்தே வந்தது தான் மருத்துவங்கள். ஆமாம், அந்த மாதிரி சூழ்நிலையில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா என்னையை பொறுத்தவரையில் அப்பாவுக்கு அடுத்து எங்கள் அப்பாவுக்கு அடுத்து தான் நான் அப்படின்னு சொல்ல முடியும். நான் அப்பா கூடவே வந்து 10 வயசுலேருந்து கூட இருந்தவனாச்சே, பரம்பரையாக பண்ணிக்கிட்டு வர்றோம். அப்போ தண்ணிப்பட்ட பாடு. ஆமாம், அதாவது அந்த தேரையருக்கே எப்படி வந்தது பேருன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு சக்கரவர்த்தியாருடைய வீட்டில் தன்னுடைய மகளுக்கு தலைவலி, பயங்கரமான தலைவலி. அந்த பயங்கரமான தலைவலியில் வந்து எந்தெந்த வைத்தியர்களும் வந்து பார்க்குறாங்க, ஒன்றுமே சுகப்பட்டு வரல. அப்போ கடைசி அகஸ்தியரை கூப்பிட்டு வர சொல்லி ஆள் அனுப்புகிறார் அவர். ஏன்னா அவர் பெரிய ஜமீன் சக்கரவர்த்தி இல்லையா? அங்கே தண்டு கிண்டலோடு சேர்த்து தூக்கிட்டு ஓடி வராங்க, வச்சு உட்காந்து கொண்டு போகிறதுக்கு, உட்கார வச்சு கொண்டு போகிறதுக்கு. அப்போ அங்கே வந்து சொல்லி இவர் ஐயா படுத்துருக்கார், ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கார், சுற்றி எடுத்து வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கார். இருக்கிறது ஒரு சிஷ்ய பிள்ளை தான் இருக்கார். அந்த சிஷ்ய பிள்ளை இந்த மாதிரி கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அவர் என்ன சொல்லிடுறாரு, நீ போய் பார்த்து வாடா அப்படிங்கிறார். ஒரு சக்கரவர்த்தியார் கூப்பிட்டு விடுறதுக்கே பார்த்துட்டு வாடான்னாக்கா அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார். அப்போ சரி வாங்கப்பா போவோம் அப்படின்னு கூட வந்துடுறாரு. கூட வந்துக்கிட்டு இருக்கையில் தண்டில் உட்காருங்கய்யா, தூக்கிட்டு போகணும் அப்படிங்க. சே, இதெல்லாம் எனக்கு சரியாக வராது, நீ நடங்கடா, கொண்டு போங்கடா, நான் நடந்து வரேன் அப்படின்னு நடந்தே போகிறார். ஆமாம், அங்கே போனோன்னு முன்னாடி இந்த மாதிரி இவர் அகஸ்தியர் வராருன்ட்டு தாரை தப்பட்டியோடு அவரை வரவேற்கிறதுக்கு வர்றாங்க. அப்போ அதே என்னது யாருக்கு இது, உங்களை அழைச்சோம், போங்கடா வெளியே போங்கடா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்றார். அதுக்கப்புறம் மறுபடியும் என்னாச்சு, நேராக பேஷண்ட்டை உட்கார வச்சு பார்க்குறாரு. இப்படி தொட்டு பார்த்த நிமிஷமே கையை பிடிச்சி பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே பிடிச்சி பார்க்குறாரு. பார்த்துட்டு ஐயா தலையில் தேரை இருக்குயா, தேரை இருக்குது அப்படின்னு தப்பலாம். தலைக்குள்ளே தேரை எப்படி போச்சு? இருக்குது, அது எடுத்தால் தான் தலைவலி விடும், நான் வரேன் அப்படின்ட்டு ஒன்று போய் ஒரு பச்சளையை பிடுங்கி தேய்ச்சி உருவத்தை மாற்றி விட்டு ஒரு பக்கம் சொருவிட்டு இன்னொரு பச்சளையை போய் பிடுங்கி அதை மாற்றி அது ஒரு பக்கம் சொருவிட்டு இன்னொரு 2 இலையை பிடுங்கிட்டு வந்துடுறாரு. வந்த உடனே இந்த அம்மாவை படுக்க போட்டு இந்த ஒரு பச்சளை எடுத்து மூக்கில் வச்சு விடுறாரு. சுவாசத்தில் வச்ச உடனே அப்படியே மயக்கம் கொடுத்துருது. அதை அப்படி தூக்கி போட்டு இன்னொரு பச்சளை ஒரு பக்கம் இருக்கிறத எடுத்து கசக்கி நெத்தியில் அப்படியே தடவிடுறாரு, புழிஞ்சு விட்டு தடவிடுறாரு. தடவுனோடனே இந்த இலையை அப்படின்ட்டு வந்தார் பார்த்தீங்களா, அந்த இலையை இங்கேருந்து அப்படியே ஒரு இழுவை அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. அப்படியே தூக்கி எடுத்து வைக்கிறார், தனியாக அப்படியே கலட்டுறாரு. ஆமாம், கலட்டி வச்ச உடனே அப்படியே நிற்கிது, உள்ளே தேர்ந்து இவ்வளோக்கான்னு குஞ்சு நிற்கிது. அப்போ என்ன இளநீ கொண்டு வர சொல்லி இளநீ அங்கேயே இது இளநியை வச்சு இப்படியே ஆட்டி காமிக்கிறாங்க. அந்த தண்ணி சத்தத்துக்கு அது கிளம்பி வருது. இதோட கடைச்சரக்குன்னு ஒரு சரக்கு வச்சுருப்பாங்க, அதாவது மூலிகை ஐட்டமும் கடைச்சரக்கும் அப்படின்னு. அந்த கடைச்சரக்கில் ஒரு பவுடர் செய்து வச்சுருக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஒரு இதை எடுத்து தொன்னை கட்டிடுறாரு, இலையை எடுத்து தொன்னையை கட்டிடுறாரு. அப்போ இப்படியே அந்த தலையை தண்ணி ஆட்ட இந்த இதை போட்டுக்கிட்டே வர்றாரு. மூக்குப்பொடி அளவுக்கு எடுத்து அப்படியே போட்டு வரல, தின்னுக்கிட்டே வந்துடுது. டபக்குன்னு உள்ள வந்துடுது. தூக்கி எடுத்து போட்டு எடுத்து ஒன்று பிடிச்சிட்டு மூளையை வச்சு அப்படியே இது பண்ணிடுறா. அப்படியே சேர்ந்துக்கிறது. சேர்ந்துக்கிட்ட உடனே அதுக்கு அடுத்து மயக்கம் தெரிஞ்சிடும், பிள்ளை அப்படின்னு அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கு இல்லையா.
பணிப்பெண்களை விட்டு ஒரு 9 விதமான பெண்களை விட்டு 9 தட்டில் பூராமே நவரத்தினங்களை கொண்டு வந்து சுற்றிலே வைக்கிறாங்க. அப்போது என்னங்கடா இது அப்படிங்கிறாரு. உங்களுக்கு சன்மானம் தாங்க. எனக்கு சன்மானமா? இந்த பேயை கொண்டு போய் யாரா காவல் காத்துட்ருக்கிறது, எடுங்கடான்ட்டு படுது இடதுகாலிலே வெட்டி விட்டுருக்கிறார். எனக்கு தேவை என் குருநாதனுடைய ஒரு அணா, அது கொடுத்தா போதும். மற்ற இந்த பேய், இதுக்கெல்லாம் பேய், இதை கொண்டே வச்சுக்கிட்டு இன்னொருத்தனை வந்து வீடுக்கு போயிடுவானு பார்த்துட்ருக்கிறதுக்கா, அந்த பேயெல்லாம் என்கிட்ட வேணாம், கொண்டு போங்க அப்படின்ட்டு அந்த ஒரு அணாவை மட்டும். அப்போ சரி, அங்கேயே எல்லாம் இது பண்ணி ஐயா ஒரு நல்ல ஒரு மரியாதையை அனுப்பணும் அப்படிங்கிற போது அங்கேயே அவருக்கு பட்டம் சூட்டுறாங்க. இந்த பேரை சபையிலே பட்டம் சூட்டிடுறாங்க. தேரை எடுத்து போட்டதுனால தேரையர். ஆமாம், நான் அந்த லைனில் வரவனாச்சே, என்னுடைய இது தெரிஞ்சாகணுமே. வந்திருக்கோம். அப்படிங்கிற போது மருத்துவம் எங்களுக்கு வந்து தலையாய தொழிலே தவிர கணக்குகள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக ஏன் தர்மத்துக்குன்னே பண்ணிக்கிட்டு இருக்கையா? எனக்கு ஆஸ்பத்திரிக்கு பேர் தயா வேல் சித்தா ஸ்ரீ வேல் சித்தார கிளினிக்குன்னு. ஆனால் இங்கே கட்டணம் இல்லாமல் மருத்துவம் தானே போட்டிருக்கேன் போர்டு. நுழைவு கட்டணம் இல்லை, பதிவு கட்டணம் இல்லை, கன்சல்டிங் ஃபீஸ் இல்லை, டாக்டர் ஃபீஸே இல்லை. என்னுடைய மருந்துகளை 50% ஆஃபர்னு போட்டுட்ருக்கேன். அந்த மாதிரி சூழ்நிலையில் ஜனங்களுக்கு ஏகப்பட்ட அளவில் எனக்கே கணக்கு வழக்கு தெரியாது, அந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் வந்து முடியாது, இதை நீ ஆப்ரேஷன் பண்ணாதான் நீ உயிர் பிழைப்பன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட கைவிடப்பட்ட அந்த கேஸுகளையும் எடுத்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருக்கீங்க. அதை பற்றி உங்களோட விளக்கம் கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன காரணம்னா அவங்க படிப்பு அப்படி, ஆப்ரேஷன் லைன்லேயே அவங்க படித்தவங்கன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணால் தான் அதை தெளிவுபடுத்த முடியும். நாம் வந்து அப்படி இல்லை, ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு காலத்தில் இருந்து நாங்கள் ஆப்ரேஷனே தேவையில்லைங்கிற கட்டத்தில் வந்துக்கிட்டு இருக்கோம். ஆப்ரேஷன் இல்லாமலே அதை ஒழுங்குபடுத்தி கொடுக்கறதுக்கு முடியும். சர்ஜரி லைனில் படித்தவங்களுக்கு, சர்ஜிக்கல் லைனில் படித்தவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணாதான் அப்படிங்கிற கட்டம். அவங்க படித்த படிப்பு அப்படி, அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. நாம் வந்து அந்த லைனை விட்டு வேறு லைனில் வந்த ஆளுங்க. மருந்துகளே வந்து மாற்று முறை மருத்துவம் செய்வதற்கு மருந்து தயார் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட்டோட இருக்கோம் நம்ம. அதனால் அவங்களுடைய லைன் வேறு, நம்மளுடைய லைன் வேறு. அவங்களால முடியாது, நம்ம முடிச்சு காமிச்சிருக்கோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அந்த மாதிரி எத்தனையோ கேஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுங்களேன். மார்பு புற்றுநோயிலேருந்து மார்பு எடுக்கணும் 5 லட்ச ரூபா கட்டுங்கன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் என்கிட்ட வந்திருக்கு, நான் செய்திருக்கேன். இந்த மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற வாடிப்பட்டியில் அந்த கேஸ் பார்த்துருக்கேன். இன்றைக்கி நல்லா இருக்காங்க அந்த அம்மா. அந்த மாதிரி ஆப்ரேஷன் உள்ளது பூராவுமே ஆப்ரேஷன் இல்லாமலே செய்யக்கூடிய இடம் தான் நம்மது. கொஞ்சம் பொறுமை வேணும், அவ்வளோதான். இப்போவே நானே சொல்கிறேன், ஊண்டி எடுத்துட்டோம் அப்படின்னு அந்த பொறுமையை மட்டும் காத்தாச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா அந்த மருந்தினுடைய கணக்கு இத்தனை நாள் அப்படிங்கிற கணக்கு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கணக்கில் அந்த கொஞ்சம் பொறுமை இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் முடிச்சு கொடுக்க முடியும். அதனால் யாராக இருந்தாலும் சரி, டயாலிஸ் பண்ணுறதையே டயாலிஸ் இல்லாமல் செய்யக்கூடியவங்க நாங்கள், மாத்திரையிலே செய்யக்கூடியது. கேன்சர் என்ன கேன்சராக இருந்தாலும் சரி, என்ன ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்குள்ளே வந்துடணும். 4th வந்துருச்சு, அது பெரிய கஷ்டம். ஆமாம், அந்த மாதிரி சவால் விட்டு சொல்கிறேன். அதுக்குள்ளே வந்தாச்சுன்னா கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். இதுதாங்கய்யா. வேறு எது கேள்வி இருக்காங்கய்யா? சரி. குணப்படுத்த முடியாத நோய்களையும் நம்ம வேல் சித்தா கிளினிக் அருமையான முறையில் குணப்படுத்தி நம்ம மக்களை வழி நடத்திட்டு வருது. நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக நீங்கள் வர்றது எங்களுக்கு பெருமை, சந்தோஷம். நம்ம தமிழ் மக்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் உலக நேயர்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, அதாவது வந்து கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு யுத்தம் நடத்துகின்ற நமது டாக்டர் PN ராஜன் அவர்கள்ட்ட வந்து நீங்கள் வைத்தியம் பாருங்கள். ஆப்ரேஷன் இல்லாமல், பக்க விளைவு இல்லாமல் அருமையான மருந்துகள் வாங்கி சாப்பிட்டு நிறைய பேர் பண்ணிடுறாங்க. ஒன்றுயா, இந்த சரௌண்டிங்லேயே நான் 24 வருஷம் ஆச்சு. இந்த சரௌண்டிங்குள்ளேயே 24 வருஷம் ஆச்சு. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கேஸுகளை பார்த்துட்டோம். ஆயிரக்கணக்கில் தான் சொல்லணும். வெளியூர்லேருந்தெல்லாம் வந்துடுதுங்க.
எங்களுக்கு எங்களால் வர முடியலைங்க, எனக்கு மருந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஃபோனில் சொல்லிவிட்டு வாட்ஸ்அப்பில் ரிப்போர்ட் அனுப்பிவிட்டு பார்த்துட்டு நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம். எல்லா வேலையும் கேட்டுக்குங்க. நீங்கள் எந்த ஊரில் சரி உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு சாரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பலாம். ஸ்கேன் பண்ணி அனுப்புனாலே என்ன நோய்கள் அப்படின்றது அது உங்களுக்கு பேமெண்ட் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதே போல் உங்களுக்கு கொரியர் மூலியமாகவே இல்லை போஸ்டர் மூலியமாக வீடு தேடி உங்களோட சரியான முகவரி கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் முகவரிக்கே சார் அனுப்பி விட்ருவாங்க. வீட்டில் இருந்தபடியே உங்களோட நோயை நீங்கள் தாராளமாக குணப்படுத்திக்கலாம். இன்றைக்கே நீங்கள் வாங்க ஸ்ரீ வேல் சித்தா கிளினிக். வர முடியாதவர்களும் தொடர்பு கொண்டு பேசுங்க. நம்மளோட முழு முகவரியும் நம்மளோட சேனலோட அடிப்பகுதியில் ஓடிக்கிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துக்கோங்க. சாரடியை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம்னா அவரோட நம்பர் நம்ம அடியில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அவரோட நம்பர் வந்துக்கிட்டு இருக்கு, நேரடியாகவே இங்கே தொடர்பு கொண்டு பேசலாம். ரொம்ப நன்றி நேயர்களே. நன்றி நன்றி நன்றி. அடுத்த எபிசோட தவறாமல் பாருங்க. வாரம் சொல்ல முடியாது, இடையில 2-3 நாளைக்கு ஒரு தடவை கூட வந்துகிட்டு இருக்கோம். நம்மளோட மருத்துவர் நம்ம சேனல் மூலியமா அவங்களை தொடர்பு கொண்டுகிட்டே இருக்காரு. ஆமாம், உங்களோட எல்லா கருத்துக்களையும் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் பதிவு பண்ணுங்க, நேரடியாகவும் தொடர்பு பண்ணுங்க. நல்ல நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.